கோடை வெயில் கொளுத்தி வரும் நிலையில் சிறுவாணி அணையிலிருந்து குறைந்த அளவு தண்ணீர் மட்டுமே வழங்கப்பட்டு வருவதால் கோவை மாநகரின் பல இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் ஆபத்து உருவாகியுள்ளது. இதுகுறித்து விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், சிறுவாணி அணையில் தற்போது எத்தனை அடி உயரத்திற்கு தண்ணீர் உள்ளது? கோவை மாநகருக்கு எத்தனை நாட்களுக்கு ஒருமுறை தண்ணீர் திறக்கப்படுகிறது? இதனால பொதுமக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்ன? கோவையில் நாளுக்கு நாள் வெப்பம் அதிகரித்து வருகிறது. தற்போது இந்த சிறுவாணி அணையில பாத்தீங்கன்னா மொத்த கொள்ளளவு 650 மில்லியன் கன அடி. ஆனா தற்போது சிறுவாணி அணையின் 15.1 மீட்டர் உயரம் உள்ளது. இதுல தற்போது 4 மீட்டர் உயரம் மட்டுமே தண்ணீர் உள்ளது என மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது இங்க பாத்தீங்கன்னா கோவையில புறநகர் பகுதியில் இடையர்பாளையம், டிவிஎஸ் நகர், கணுவாய் உள்ளிட்ட பகுதிகளில் 23 நாட்களுக்கு ஒருமுறை தண்ணீர் விடுறாங்க. அதே போல மாநகராட்சி பகுதிகளில் 6 நாட்களுக்கு ஒருமுறை தண்ணீர் கொடுத்திருக்காங்க. இதுல குறிப்பா மாநகராட்சி அதிகாரிகள் கூறும் பொழுது ஒரு சில புறநகர் பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் குடிநீரை மோட்டார் உறிஞ்சி தண்ணீரை எடுத்து அவர்கள் உபயோகப்படுத்தக்கூடாது என தெரிவித்துள்ளனர். அதே போல சிக்கனமாக தண்ணீரை பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கோவையில் உள்ள புறநகர் பகுதியில் மாதம்பட்டி, பேரூர், தொண்டாமுத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு சில அரசியல்வாதிகள் குடிநீரை பைப் மூலம் உறிஞ்சி கேன் மூலம் விற்பனை செஞ்சுட்டு வர்றாங்க. அதே போல தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வானிலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் ஒரு 13 நாட்களில் ஒரு கோடை மழை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோடை மழை வந்தால் இந்த தண்ணீர் பஞ்சத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளனர். எது எப்படி இருந்தாலும் தற்போது பொதுமக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். தண்ணீர் பஞ்சம் வந்துவிடுமோ என அச்சத்தில் உள்ளனர். நேசராஜ், தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்க மாநகராட்சி சார்பில் எந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு? குறிப்பா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 23 நாட்களுக்கு ஒருமுறை தண்ணீர் விடுறதை சிக்கனமா பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல குடிநீருக்கு பயன்படுத்தப்படும் சிறுவாணி தண்ணியை குடிநீருக்கு மட்டுமே பயன்படுத்தணும். மற்றபடி இந்த தண்ணீரை வீணாக செலவழிக்க கூடாதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் கேன்களின் மூலம் இவங்க சேமிச்சு வச்சுட்டு வர்றாங்க. அதே போல உப்பு தண்ணீரை அதிகமா பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதே போல பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் அச்சத்தில் உள்ள தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுருமோ அப்படின்னு கோவை மக்கள் அச்சத்தில் உள்ளனர்.